இந்த பட்டாம்பூச்சி அந்த கூட்டில் அது திறமைப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது தான் ஒரு திரவம் சுரக்கும். அந்த திரவம் தான் அதோட ரெக்கைகளை நல்லா வளர பிரச்சனைகள்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பிரச்சனைகளை நினச்சி அப்படியே இந்த கூண்டுக்குள்ளே இருக்கிற பட்டாம்பூச்சி மாதிரி அப்படியே வேதனைப்பட்டு உருண்டு சொலண்டுட்டு இருக்கும். யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. சரி, அப்படி உங்களுக்கு ஒரு தவிப்பாக இருக்குது, என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணுங்கள். பண்ணும்போது உங்களுக்குள்ளே ஒரு ஆற்றல் வரும். அந்த ஆற்றல் அந்த பிரச்சனையை எப்படி நம்மளால் சால்வ் பண்ண முடியும்ன்றது ஆன்ம நண்பர்களுக்கு என் இனிய வணக்கம். கதையோ சிறியது, கருத்தோ பெரியது. இப்போது நம்ம சாதாரணமாக கதை சொல்கிறதா இருந்தால் என்ன செய்வோம், அது கொஞ்ச நேரம் கேட்போம், உடனே மறந்துடுவோம். இப்போ நான் அதை கருத்தோடு சேர்த்து இணைச்சி சொன்னேன்னா உங்களுக்கு அது மறக்கவே மறக்காது. சரி, இப்போ ஒரு சாதாரண ஒரு பட்டாம்பூச்சி கதை தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கேளுங்க. ஒரு தோட்டக்காரன் ஒரு தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டே இருந்தான். அப்போ அவனுக்கு திடீர்னு ஒரு பட்டாம்பூச்சி கூடு ஒன்று அங்கே கட்டியிருக்கா மாதிரி பார்க்குறான். என்னடா அது ஒரு பட்டாம்பூச்சி கூடு ஒன்று தொங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கிட்ட போய் உத்து பார்க்குறான். கொஞ்ச நேரம் பார்க்கும்போது தான் தெரியுது அந்த பட்டாம்பூச்சி கஷ்டப்பட்டுட்டு இருக்குது. அது உள்ள அந்த கூட்டிலேருந்து வெளியே வர்றதுக்கு அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு அவனுக்கு தெரியுது. அவனுக்கு பார்க்குறதுக்கு பாவமாக இருந்துச்சு. இந்த பட்டாம்பூச்சிக்கு நம்ம எப்படியாவது ஹெல்ப் பண்ணணுமே, இது என்ன இப்படி தவிக்குது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு கத்திரிக்கோலை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு மெதுவாக அதை கட் பண்ணி அந்த பட்டாம்பூச்சியை வெளியில் வரான். பட்டாம்பூச்சியும் அழகாக வெளியில் வந்துருச்சு. வெளியில் பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது, ஆனால் அதால் பறக்கவே முடியல. தோட்டக்காரனுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. அவனும் எவ்வளவோ ட்ரை பண்ணி அதை பறக்க வைக்கிறதுக்கு பார்க்குறான், பறக்கவே முடியல, ஊர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ அவனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. ஆனால் இந்த தோட்டக்காரனுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பட்டாம்பூச்சி அந்த கூட்டில் அது திறமைப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது தான் ஒரு திரவம் சுரக்கும். அந்த திரவம் தான் அதோட ரெக்கைகளை நல்லா வளர்கிறதுக்கு உதவும். அப்புறம் அது தன்னாக்கில் வெளியில் வரும்போது தான் முழு வண்ணத்து பூச்சியாக சிறகடித்து பறந்து சுதந்திரமாக இருக்கும். இது தெரியாத தோட்டக்காரன் தப்பு பண்ணிட்டான். இப்போ அதனால் யார் கஷ்டப்படுறது, இந்த பட்டாம்பூச்சி வாழ்நாள் ஃபுல்லாக ஊந்துட்டு தான் இருக்கும். சரி, இந்த கதையில் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் ஒரு பாடமாக நம்ம எடுத்துக்கலாம். எப்படி? பிரச்சனைகள்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பிரச்சனைகளை நினச்சி அப்படியே இந்த கூண்டுக்குள்ளே இருக்கிற பட்டாம்பூச்சி மாதிரி அப்படியே வேதனைப்பட்டு உருண்டு சொலண்டுட்டு இருக்கும். யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களான்னு காத்துட்டு இருக்கோம். சரி, அப்படியே யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக வெளியில் வரோன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம என்ன ஆகும், வாழ்நாள் ஃபுல்லாக ஊர்ந்துட்டே தான் இருப்போம் பட்டாம்பூச்சி போல். நம்மளை சாதாரணமாக விட்டுருந்தா, நம்மளே நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிருந்தோன்னா, இப்போ எப்படி கொஞ்சம் காலம் பொறுக்கணும். பொறுத்தாதான் அதோட வளர்ச்சி, எப்படி பட்டாம்பூச்சிக்கு வளர்ச்சி வருமோ அந்த பிரச்சனைகளுக்கான சொல்யூஷனும் நமக்கு கிடைக்கும். உடனே நம்ம தவிக்கக்கூடாது, இதுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது. சரி, அப்படி உங்களுக்கு ஒரு தவிப்பாக இருக்குது, என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணுங்கள். பண்ணும்போது உங்களுக்குள்ளே ஒரு ஆற்றல் வரும். அந்த ஆற்றல் அந்த பிரச்சனையை எப்படி நம்மளால் சால்வ் பண்ண முடியுன்றதையும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். அப்போ நம்ம ஈஸியாக நம்மளோட பிரச்சனையிலேருந்து நம்மளே வெளியில் வந்துடலாம். இப்போது ஒரு பிரச்சனை வருதுன்னா நீங்கள் பயப்படக்கூடாது. ஐயோ பிரச்சனையாக இருக்கே, வாழ்நாள் ஃபுல்லாக இதே தானா அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. எதுக்காக இந்த சவால்கள் உங்களுக்கு வருது? உங்ககிட்ட இருக்கிற தன்னம்பிக்கை, பொறுமை, தைரியம், முக்கியமாக உங்கள் புத்திசாலித்தனத்தை வெளியில் கொண்டு வரத்துக்கு தான். நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணி எப்படி நீங்கள் அதை ஈஸியாக வெளியில் வரீங்கன்றதுக்கு தான் இத்தனையும் உங்களுக்கு டாஸ்க்காக வருது. அதை புரிஞ்சுக்காமல் நீங்கள் அடுத்தவர்கிட்ட ஹெல்ப் கேட்குறீங்க. எப்படியாவது என்னை காப்பாற்றிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. வேண்டவே வேண்டாம். இனிமே சவால்கள் வந்தால் சந்தோஷமாக எதிர்கொள்ளலாம். அப்படி எதிர்கொண்டிங்கன்னா வாழ்க்கையில் நம்மளோட முன்னேற்றத்துக்கு எவ்வளவோ உதவியாக இருக்கும். நம்ம இந்த வாழ்க்கையில் நம்ம ஒரு முழுமையாக வாழறதுக்கு கற்றுக்கலாம். எப்படி ஒரு பட்டாம்பூச்சி தன்னோட
உதவினாலேயே தன்னோட முயற்சினாலேயே அதால் வெளியில் வந்தால் தான் சுதந்திரமான பட்டாம்பூச்சியாக பறக்க முடியும். அதே மாதிரி தான் நம்மளும். இந்த பட்டாம்பூச்சி கதையிலேருந்து இந்த கருத்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மீண்டும் உங்களை இதே மாதிரி ஒரு கதையோட கதை சொல்லும் நேரம் இது பகுதியில் சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.